இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 1 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உயிருள்ள கல்லாகி அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. இந்த அருமையான காலை பொழுதுல ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேசிய இந்த வார்த்தை அநேகருடைய மனதுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதியை கொடுக்கிறது. இந்த நாள்ல ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் அவருடைய ஆவியால வழிநடத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக நமக்கு பொழிந்து அனைத்து இன்னல்கள் இருந்தும் பிள்ளாப்புகள் இருந்தும் எங்களை காக்கும்படியாக நாங்கள் இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு ஜெபிப்போம். இந்த நாளை தந்ததுக்காகவும் கடந்த நாட்கள் முழுவதுமாக ஒவ்வொருவரையும் பாதுகாத்ததுக்காகவும் அவருக்கு இந்த நேரத்துல நாங்க எங்களுடைய முழு மனத்தோடு நன்றி சொல்லுவோம். இன்றைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில நிராகரிப்புகள் என்றது ஒரு புதியதான விஷயம் அல்ல. பல நேரங்கள்ல நாங்க குடும்பத்திலேயோ இல்லாட்டி மற்றவர்கள் முன்னிலையோ அவமதிக்கப்படலாம், நாங்க நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய அன்பு, நாங்க காட்டுற அக்கறை பல இடங்கள்ல மறுக்கப்பட்டிருக்கலாம். நாங்க தொழில் செய்யற இடங்கள்லயோ இல்லாட்டி கல்வி பயில்ற இடங்கள்லயோ நாங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே தோல்வி அடைந்ததாக இருந்திருக்கலாம். அநேகர் எங்களுடைய நல்ல எண்ணங்களை எல்லாம் அலட்சியப்படுத்தி எங்களை ஒதுக்க வைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களுடைய மனம் எப்படியாக வேதனைப்படும், எப்படியாக துன்பப்படும், ஆறுதலை தேடி அலையும். அந்த மாதிரியான நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அமைதியை, ஒரு அரவணைப்பை கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. மனுஷர்கள் நிராகரித்த ஆண்டவர் இயேசுவை அவர்களை ஆண்டவர் உயர்ந்த மதிப்புள்ள கல்லாக தேர்ந்தெடுத்தார். உலகம் தோல்வி என்று நினைத்ததை ஆண்டவர் வெற்றியாக மாற்றினார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் அதே தான். மனுஷர்கள் நம்மை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, ஆண்டவர் நம்மை எவ்வாறு பார்க்கிறார் என்பது தான் முக்கியம். உலகம் உங்களால முடியாது என்று சொல்ல, ஆனால் ஆண்டவர் நீ என் பார்வையில் விலை உயர்ந்தவன் என்று சொல்லும். அதனால நீங்க அடுத்தவங்க உங்களை பத்தி என்ன கதைச்சாலும் பயப்படாதீங்க. உங்களை குடும்பத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்களா, சமூகத்திலேருந்து உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா, நீங்க பணிபுரிகிற இடங்கள்ல நீங்க செல்கிற வேறு எங்கேயும் உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா, உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்களா, எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க. ஒன்றுமே ஆகாது என்று உங்களை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களோட கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் இருக்கிறது. பல இடங்களில் நிராகரிப்பு, வெறுப்பு, ஒதுக்கி வைப்பு, இப்படி பல இன்னல்களை சந்திச்சும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு பெரிய காரியத்தை நினைத்து வச்சிருக்கிறார். நிச்சயமாக அவர் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. உங்களே ஒருத்தவங்க ஒதுக்குறாங்களா, அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உலகம் உங்களை வெறுக்குதா, அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உலகம் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா ஆண்டவர் உங்களை அவருக்காக தேர்ந்தெடுத்துட்டாருன்ற அர்த்தம். நீங்க இந்த உலகத்துக்காக வாழ வேண்டியவர்கள் அல்ல, ஆண்டவருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நீங்க வாழ வேண்டியவங்க. அதனால இதை குறிச்சும் பயப்படாதீங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு பயம் பொறுத்துற வகையில, உங்களுடைய மனசை கலங்குற வகையில பேசுறாங்களோ செயற்படுறாங்களோ அது எதையும் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை உருவாக்கினவர் நிச்சயமாக உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டார். உங்களை படைத்தவர் உங்களுக்கு வழி நடத்த தெரியும். நீங்க போற பாதை, நீங்க செய்கிற செயல்கள் அனைத்தும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவருக்காக செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பாதையை அவர் செம்மையாக்குவார். உங்களுடைய செயல்களை எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார்.
ஒருவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆகிற்று என்ற அந்த பைபிளில் இருக்கிற வார்த்தை உங்கள் மூலமாக வெளிப்படும். உங்கள் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துவார். அதற்காக உங்களை அவர் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நீங்கள் அநேக துன்பங்களை சந்திப்பீங்க, இழப்புக்களை சந்திப்பீங்க, மனவேதனையை சந்திப்பீங்க. இறுதியில் ஆண்டவருடைய சித்தம் உங்களை பரிபூர்ணமாக வெளிப்படும் போது எல்லாரும் உங்களை வியந்து பார்ப்பாங்க. யார் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, உங்களை இனமாக பேசினாங்களோ, உங்களால் எதுவும் ஆகாது, வேலைக்கு ஆகாது என்று உங்களை தள்ளி வச்சாங்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை பெருமைப்படும்படியாக உயர்த்துவார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. உலக மக்கள் அன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை ஒதுக்கினாங்க, அவருடைய வார்த்தையை புறக்கணிச்சாங்க, அவரை அவமதிச்சாங்க, அவரில் நம்பிக்கை இல்லாமல் செயற்பட்டாங்க. அவருக்கு இறுதியில் மரண தண்டனையை அவங்க பரிசாக கொடுத்தாங்க. அந்த சிலுவை மரணம் அவருக்கு அந்த பரிசாக கிடைச்சது. இருந்தும் பிதா அவரை அனைத்துலகிற்கும் ராஜாவாக, அரசராக, கடவுளாக நியமித்தார். அதே போல உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். அவரோட பயணிங்க, அவருக்காக வாழுங்க. ஆமேன்.